வணக்கம். தங்கலாம் இது திரை விமர்சனம் அல்ல, ஒரு விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு விமர்சனம். இப்போ தங்கலான்ற ஒரு சினிமா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சில எதிர்மறை விமர்சனங்கள் நிறையா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த விமர்சனங்கள்லாம் நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது அப்படி இந்த சினிமான்ற ஒரு விஷயத்தில் தங்கலான்ற ஒரு விஷயத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு பார்க்க ஒரு தூண்டுதல் இருந்தது. நானும் போய் அந்த சினிமாவை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பார்த்துட்டு அதுக்கான விமர்சனங்கள் யார் யார் தரப்பில் எப்படிப்பட்ட தரப்பில் வந்திருக்குன்னு பார்க்கும்போது அந்த எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாமே ஒரு அறியாமையின் ஒரு வேதனையாகத்தான் தெரியுது. அது என்னன்னா மேலாடை கூடுதல் விமர்சனம் அந்த சினிமாவில் வரக்கூடிய அந்த ஒரு மேலாடை பற்றிய ஒரு குறியீடு பற்றிய ஒரு விமர்சனம். அந்த கதை சொல்லப்பட்டிருக்க காலங்களில் பார்க்கும்பொழுது மேலாடைன்னு ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனால் பா. ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சமூகம், அது எந்த சமூகம் எப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் ஒரு பொதுவாக தமிழர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பயணம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கடந்த காலத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா மேலாடை வேணும்னு சொல்லி ஏங்கிய சமுதாயம் இருக்குது. பா. ரஞ்சித் சொன்னது மாதிரி இந்த இன்னைக்கு இருக்க பட்டியலின சமுதாயங்கள் வந்து மேலாடைக்காக இயங்கினவங்க கிடையாது, மேலாடைக்காக போராடினவங்க கிடையாது, மேலாடையை ஒரு அரிய பொருளாக பார்த்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு எனது தாயாரோட முந்தைய தலைமுறை வரைக்கும் மேலாடை விரும்பினது கிடையாது, அவங்க அணிந்தும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு குறியீடு வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சில ரசிகர்கள் ஒரு எதிர்மறை கருத்துக்கள் கூறும்பொழுது அது கொஞ்சம் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கும் போது என்னன்னா அந்த மேலாடை காட்சி அவங்களுக்கு தொந்தரவாக தெரியல. இந்த விமர்சனங்களை பார்க்கும்போது அதில் பயன்படுத்தக்கூடிய மொழி தான் கொச்சையாக தெரியுது. இது யாருக்கு கொச்சையாக தெரியுதுன்னு பார்த்தா இந்த மேலாடைக்காக ஏங்குனவங்க சமுதாயம் இருக்குல்ல, இன்னும் சொல்ல போனால் மறைப்பதற்காக வரி கட்டிய சமூகம், அதை கொண்டாடிய சமூகம், நாங்கள் மாறி தெரிகிறோம், நாங்கள் வந்து பிரிட்டிஷ் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கோம் அப்படின்ற சமுதாயங்களுக்கெல்லாம் இந்த மாற்று கருத்து வரல. அவங்க அதை கேஷுவலாக கடந்து போகிறாங்க. ஆனால் இந்த விமர்சனங்கள் எந்த தரப்புலேருந்து வருதுன்னு பார்க்கும்போது ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு புள்ளி விவரங்களோட தான் அதை பார்க்க தோணுது. அதில் பார்க்கும்போது அந்த பயன்படுத்திய மொழி தான் அவங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது, மொழியும் அந்த இதுவும். இதை யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா சில மோசமான வரிகள்லாம் கேட்டிருக்காங்க, மானியங்கள்லாம் வாங்கியிருக்காங்க நம்ம இந்திய மக்கள் சொல்லுங்கள், சில வந்தேரி மக்கள், ஆனால் இந்திய மக்களாக கூறக்கூடியவங்க. எப்படி சொன்னோம்னா ஒரு கொச்சையான சொல் தான், ஏற்கனவே நம்ம சில இதில் கடந்து வந்திருப்போம். ஏன்னா குண்டி காட்டி மானியம், நம்ம கொச்சையான சொல் குண்டி காட்டி மானியம். இந்த மானியம் வந்து சில சமுதாயங்கள் வந்து பெற்றிருக்காங்க, பிரிட்டிஷ் காலத்துலையும் சரி, அதுக்கு முந்தைய மன்னர்கள் காலத்துலையும் சரி. அதுக்கு பின்ன மருவி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மானியம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மருவி வந்திருக்கு. அந்த சமுதாயங்கள் மேம்பட்ட சமுதாயங்கள்லாம் இன்று மாறி இருக்கு. அந்த மாறின சமுதாயங்கள்லாம் இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப இயல்பா அந்த தரப்பு சொன்ன மாதிரி இப்போ பா. ரஞ்சித்தும் மாறி செல்வதும் இல்லாமல் அந்த தரப்பு மேம்பட்ட மக்கள் எடுக்கக்கூடிய சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அதனால் வந்து கொச்சை வார்த்தை இல்லை. உதாரணத்துக்கு சொன்னால் ஃபக் ஆஃப் அப்படின்றதும், பேஸ்டர்ன்றதும், கைட்டு இப்படி ஒரு குறியீடு காமிக்கிறதும், மதர் ஃபக்கர்ன்றதும், இதெல்லாம் அப்படியே தமிழாக்கம் பண்ணோம்னா ரொம்ப மோசமானதாக இருக்கும், காது கொடுத்து கேட்க முடியாத சொற்களாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஹைஃபை சமுதாயத்தோட ஒரு சகஜமான வார்த்தைகளை போகுது, சகஜமான மொழிகளாக போகுது. அது சினிமாக்கள் இடம் வரும்பொழுது அது ஒரு சர்ச்சை விஷயமாகவே பார்க்கப்படலை. ஆனால் இன்று இந்த மாறாப்பு குறித்து சொல்லியது யார், அதில் பயன்படுத்த மொழி என்ன, இது ஒரு குற்றமாக வருது, அது விமர்சனத்துக்குள்ளாது. இது ஒரு கலைத்துறையை கலைநயத்தோடு பார்க்கறதுக்கான கண்ணோட்டம் போய் இது யாரால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை, அப்போ அவனை விமர்சிக்கணுன்ற ஒரு சிந்தனை தான் போய் தவிர அந்த கலையோட உருவத்தை வந்து ரசிக்கக்கூடிய விஷயமா தெரியல. ஏன்னா பல விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாறாப்பு சீன், அந்த ஜாக்கெட் போகிற சீனை வச்சு தான் அதில் விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் மனிதனோட நம்ம சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் இந்த தங்கலான்ற ஒரு கதையில் உண்மையான சமூக ஆர்வலர்களும் கலாச்சார சீரழிவை உற்று நோக்கக்கூடிய கூர்நோக்காளர்களும் விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பூணல் அணிவது பற்றி அதில் ஒரு கருத்து எல்லாம் அவங்க கணக்கு மேலோட்டமாக தெரியுது. ஆனால் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டியது. பசுபதின்ற அந்த நடிகர் வந்து ஒரு கதாபாத்திரம் எடுத்துப்பார். அவர் வந்து பூணல் அணியும் போது அதை எதிர்க்கிற ஒரு பிராமண சமுதாயமா இல்லை பிள்ளை சமுதாயமானு தெரியல, பூணல் நீலாம் அணிவதற்கு யாரா பண்ணுற ஒரு இதுவும், இவர் வைகுண்டத்துக்கு எனக்கு வழி வேணும், எனக்கு வைகுண்டம் போகணுன்றது தான் அந்த ஒரு காட்சியை கதையோட திரைக்கதையோட கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அதோட தாக்கத்தை அந்த பசுபதி நடிகரோட கதாபாத்திரத்தை அதெல்லாம் வந்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் இவன் பூணல் போடக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியுது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் ஜாக்கெட் போட்ட சந்தோஷம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு, அது கூறப்பட்ட மொழி உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் கிடையாது. இது உங்களோட வன்மத்தை கொட்டுறத விமர்சனன்ற பேரில் உங்கள் வன்மத்தை கொட்டுறீங்க. அப்போ அந்த சமூக கூர்நோக்காளர்கள் தயவு செய்து அதை நீங்கள் பாருங்க. அதில் சொல்லப்பட்டது தான், அது வேதங்கள் சொல்றது அதே விஷயம் தான். பிறப்பால் யாருமே பிராமணன் கிடையாது. அப்படி ஒரு சிந்தனை இருக்க காலகட்டத்தில் நீங்கள் பூணல் அணிவதை பற்றி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்க்கிறதுக்கோ அதை அந்த காட்சியை வந்து அப்படி பயன்படுத்திக்கூடாதோ இல்லை வேறு மாதிரி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு யாரும் கருத்தும் சொல்லலை. அது ஒரு நல்ல காட்சின்னு நேர்மறை விமர்சனமும் சொல்லலை.
ஒட்டுமொத்தமாக பார்த்தா இது ஒரு சினிமா. அந்த சினிமாவில் இயக்குனர் வந்து மையப்படுத்திய ஒரு விஷயம், இந்த மண்ணில் விளையக்கூடிய கிடைக்கக்கூடிய பொண்ணும் எமக்கே சொந்தம். இதை காட்டுவதற்கு இயற்கையின் ஒரு சக்திகள்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதுதான் மையம். இந்த மைய கருத்துக்குள்ளே ஏன் போகல? இந்த தங்கலான்ற சினிமாவில் தங்க வேட்டை தங்க வயல் மட்டும்தான் சொல்கிறாங்க. பட் அதோட மைய கருத்து, அதோட எதிர்த்தரப்பில் அந்த கதை திரைக்கதையில் எதிராக இருக்குது அந்த ஒரு இயற்கையான ஒரு சக்தி, அந்த நாகமான்ற அந்த சக்தியில் வரது பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கையை சொல்கிறாங்க. அந்த இயற்கை வந்து பல இன்னல்கள் கொடுக்கும், பல பேரிடர்களை கொடுக்கும். காட்டு அழிக்கணும் செய்யணும் போது காட்டழிச்சு தேயிலை தோட்டம் உருவாக்குனது, மலைகளை குறைஞ்சி இது பண்ணுறதுலாம் இந்த மண்ணில் உள்ள பொண்ணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு சொந்தம், இந்த பூர்வக்குடிகளுக்கு சொந்தம். இந்த பூர்வக்குடிகள் யார் அப்படின்னு அந்த யார் அதை என்ன பார்க்கணும்? இந்த பூர்வக்குடிகள் சொந்தன்ற உணர்வு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த படத்தோட மைய கருத்து அதுதான். அப்போ இந்த படத்தோட எதிர்மறை விமர்சிப்பவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திரைக்கதை எதிர்மறை விமர்சிப்பவர்கள் யாராக இருக்கணும்னா இங்கே இருக்க கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்களாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கொள்ளைக்கு உறுதுணையாக இருப்பவர்களாக இருக்கணும். அவங்க தான் இந்த சினிமா இந்த திரைக்கதையோட எதிர்மறை விமர்சகர்களாக இருக்கணும். ஆனால் அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகும். அதை ஏற்றுக்கிட்டால் மட்டுமே இன்றைக்கி இருக்க மலைகளை குறைந்து கிராபலும் ஜல்லியுமாக கேரளாவுக்கும் இதுக்கும் போய்கிட்டு இருக்கு, வேறு மாநிலங்களுக்கு போயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இங்கே உள்ள கிரானைட் குவாரிகள் நம்ம ஐஎஸ் தலைவர் சகாயம் சாரோட முயற்சி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கிரானைட் கல்குவாரியெல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு சிலைகளாக பல மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தாங்க. இதில் பொன் அப்படின்னு ஒரு விஷயம், அந்த கிரானைட் எல்லாமே சேர்ந்து ஒரு உட்பொருள் தான். அப்போ இயற்கை கனிமங்கள், இந்த மண்ணில் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த பூர்வக்குடி மக்கள் எங்களுக்கே சொந்தம், இதை காப்பதற்கு தான் நம்மளோட கடமை அப்படின்றத அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்க்கணும். இந்த விமர்சனங்களை எல்லாம் ஊக்குவிக்கும் இந்த மீடியா இன்னைக்கு நேரடி தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகள் இருந்தவங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லையும் மிகப்பெரிய சேனல்ஸ் உருவாக்கி அந்த சேனல்ஸில் இந்த எதிர்மறை விமர்சனங்கள் வரவேற்கிறதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட சமுதாயம், இந்த அடிமை சமுதாயம், இந்த ரெண்டுமே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு படைப்புகள் உருவாகும் போதெல்லாம் ஆண்ட சமுதாயத்திற்கும் அடிமை சமுதாயத்திற்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பகுதியில் ஒரு சிலர் ஆண்டவனாக இருப்பான், ஒரு சிலர் அடிமையாக இருப்பான். அதே இன்னொரு பக்கம் மாறி வரும்போது அங்கே ஆண்டவனா அடிமை, இப்படி ஒரு கருத்தியல் உருவாக்கி அந்த கருத்தியல் மூலமாக குளிர்காயிற இடைநிலை சமூகம். அந்த இடைநிலை சமூகம் யார் பார்த்தோம்னா வியாபாரங்களை மட்டுமே மையமாக கொண்டு அந்த மார்க்கெட்டிங் ப்ராசஸ். எப்படி மார்க்கெட்டிங் ப்ராசஸ்? இந்த சமுதாயத்துக்கும் ஒரு முரண்பட்ட விஷயங்கள் வந்துச்சுன்னா, ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அவனை சந்தைப்படுத்தலாம், இவனை சேர விடக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கையாளுற இந்த இடைநிலை சமூகம் அவங்களுக்கு இது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி விமர்சனங்களையும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் ஒரு வேதனை என்னென்னா, இந்த சினிமாவாக இருக்கட்டும், இது போன்ற பல சினிமாக்களாக இருக்கட்டும், சினிமா கலாச்சாரம் வந்த நாள்லேருந்து இருக்கட்டும், இல்லை பண்டைய சகுனி இலக்கியங்களில் புராண இலக்கியங்களில் வர சகுனியாக இருக்கட்டும், குனி கிழவிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இலக்கிய கதைகளிலையும் வரலாறுகளிலையும் அந்த இடைநிலை சமூகம் ஒன்று இருக்குல்ல, சுருக்கமாக சொன்னால் அந்த பூண்டல் சமுதாயம் சொல்லலாம், இல்லை திராஸ் பிடிக்கிற சமுதாயம் சொல்லலாம். இந்த சமுதாயங்களை இந்த அடிமை ஆண்டான் அடிமை அப்படின்ற ஒரு கருத்தியலை அழிய விடாமல் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்க இந்த சமுதாயங்கள், இந்த சமூகங்கள் இந்த மாதிரி படைப்புகளை கண்டிப்பாக புறக்கணிக்கிறாங்க. இது வெறும் படைப்பாக மட்டும் நான் பார்க்கல, அதில் சொல்லப்பட்டிருக்க சில வசனங்கள் சில இதெல்லாம் வந்து அந்த இயக்குனரோட ஆதங்கத்தையும் வேதனையும் வெளிப்படுத்துகிறது. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு படைப்பு. இண்டியானா ஜோன்ஸ்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஹாலிவுட் சினிமாக்களில். கிட்டத்தட்ட அதோட ஒரு கதை ஒழுங்கு தான். கதையிலேயே திரைக்கிறதுல பெரிய மாற்றங்கள் இல்லை. வசனங்கள் வந்து சிலர் ஏற்க வேண்டிய வசனங்கள், ஆனால் ஏற்க முடியல. அவங்களுக்கு சில குத்தல்கள் குறைகள் இருக்குது, அது தவிர்க்க முடியாது. நான் சொன்னால அந்த இடைநிலை சமூகங்களோட உச்சகட்ட ஆதங்கம் அது அப்படி தான் இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் இந்த சினிமாவோட விமர்சனம் இது வெற்றியா தோல்வியா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன உண்மை சம்பவத்தை வச்சே சொல்கிறேன். என்னோட ஊருக்கு பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா சாமக்கூடாங்கியில் வந்து அன்றாடம் இடம் இருந்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க 4 மாதத்துக்கு ஒருக்க கூட்டமாக வந்து தங்குவாங்க. இப்போ சமீபமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து தங்கியிருக்காங்க. ஒரு மதியான வேலையில் அவங்க தங்கியிருந்த இடத்துல யாருமே காணும், அவங்க பொருட்கள்லாம் இருந்துச்சு. அப்போ நான் போய் பக்கத்தில் இருந்த கடையில் கேட்டேன், என்னம்மா அங்கே அவங்க யாருமே காணும் அப்படின்னு. ஒரு 12 குடும்பங்கள் நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு சராசரி 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. இப்போ 12 குடும்பம்னா அவங்க மக்கள் தொகையை பார்த்துக்கோங்க. யாருமே அங்கே இல்லை அப்படின்னு ஏன்னு கேட்கும்போது அவங்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணி தங்கலான் படம் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த பார்வையில் பார்க்கும்போது தங்கலான் இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் அதில் உழைத்த அனைத்து கலைஞர்கள் அனைவருக்குமான இது மிகப்பெரிய வெற்றி. நன்றி.